Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பிடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து கடையில வாங்குன பச்சரிசி மாவு தான் फ्रेंड्स வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து 2 கப் எடுத்துர்க்கேன். இதுல 1 கப் அளவு பாத்தீங்க அப்படினா 240 கிராம், 2 கப் 460 கிராம் வந்து நான் மாவு எடுத்துர்க்கேன். இதுலயே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்திரலாம். இப்போ இத வந்து நம்ம லேசா இளவரப்பா வறுத்து எடுத்துக்கலாம். தீய கூடாது. லைட்டா வாசனை வர வரைக்கும் நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்ல சாஃப்ட்டா வரும் உங்களுக்கு கொழுக்கட்டை. இப்போ இத வறுத்தாச்சு. நம்ம வேற பிளேட்டுக்கு வந்து மாத்திரலாம். இப்போ இதுல 2 கப் மாவு எடுத்தேன் இல்லீங்களா? இதுலயே வந்துட்டு 3 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி இதல சேர்த்திக்க போறேன். நீங்க எந்த கப் எடுக்கறீங்களோ அதே கப்லயே வந்துட்டு 3 கப் அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். வெல்லம் வந்து நாட்டு சக்கரை தான் நான் எடுத்துர்க்கேன். வெல்லம் இன்னைக்கு வந்து எடுக்கல. இதுல வந்து 400 கிராம் வந்து நீங்க சேர்த்தீங்கன்னா போதும். நம்ம மாவு 460 கிராம் எடுத்துர்க்கோம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நீங்க வெல்லம் வந்து பயன்படுத்துற மாதிரி இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது கரஞ்சதுக்கு அப்புறமா வடிச்சு எடுத்து அதுக்கு அப்புறமா கொதிக்க வச்சிருங்க. ஏன்னா அதுல கசடெல்லாம் இருக்கும். இதுலயே வந்து கொஞ்சமா நான் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்திறேன். பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளற கொஞ்சமா வந்து நம்ம எள்ளு வந்துட்டு வறுத்து எடுத்துட்டு வந்துறலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வெள்ளை எள்ளு எடுத்துர்க்கேன் फ्रेंड्स. இத வந்து லேசா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துறலாம். இப்போ இந்த எள்ளையும் இதல சேர்த்திரலாம் फ्रेंड्स. இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்திடுங்க. இப்போ நல்லா வந்து கொதிச்சு வருது. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதல சேர்த்திரலாம். நீங்க மாவு சேர்த்தும் பொழுது ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திரலாம். இத நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க फ्रेंड्स, நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு. தண்ணி எல்லாம் ஃபுல்லா இழுத்துருச்சு. இப்போ இதுலயே வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன். கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஆற விடலாம் கொஞ்ச நேரம். இப்போ இத வந்து நான் பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படினா நம்ம கையில வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாம வந்ததுனா அதான் சரியான பதம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில வந்து கொஞ்சமா வந்து நெய் தடவிட்டு இப்படி பிடிச்சு எல்லாம் வெச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பிடிச்சு வெச்சுக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, எல்லாத்தையுமே நம்ம வந்து பிடிச்சு எடுத்து வச்சிட்டோம். இத வந்து நம்ம இட்லி சட்டியில வந்து வேக வச்சு ஒரு 15 நிமிஷத்துல வந்து நம்ம வேக வச்சு எடுத்துறலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, சூப்பரா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, சுவையான கொழுக்கட்டை வந்து தயாராயிடுச்சு. இது வந்து பாருங்க நல்ல டேஸ்டா வந்து இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் फ्रेंड्स. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படினா குட்டியை லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.